சிவபெருமான் கண் திறந்த ஒரு நொடியில் உலகமே அதிர்ந்ததாம். அது சாதாரண கோபமில்லை, பிரபஞ்சத்தையே எரிக்கக்கூடிய சக்தி. ஒரு காலத்தில் அசுரர்களின் சக்தி அதிகரித்து தேவர்கள் தோல்வியடைந்தனர். அவர்களை காப்பாற்ற ஒரே வழிதான் இருந்தது. சிவன் மற்றும் பார்வதி இணைவதன் மூலம் பிறக்கும் ஒரு தெய்வீக சக்தி மட்டுமே அந்த அசுரனை அழிக்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். பல வருடங்களாக கண்களை கூட திறக்காமல். தேவர்கள் பயந்தார்கள். அப்போது அவர்கள் ஒரு ஆபத்தான முடிவெடுத்தனர். அவர்கள் அழைத்தது காமதேவனை. காதலை கூட உருவாக்கக்கூடிய சக்தி கொண்ட தேவன். காமதேவன் தனது மலர் அம்பை எடுத்தார். நேராக சிவபெருமானை நோக்கி ஏவினார். அந்த அம்பு சிவனை தொட்ட அடுத்த நொடியில் அமைதியாக இருந்த பிரபஞ்சம் திடீரென மாறியது. சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்தார். ஆனால் அது 2 கண்கள் இல்லை, நெற்றியில் இருந்த 3வது கண் திறந்தது. அந்த கண்ணிலிருந்து வெளிவந்த அக்னி ஒரே நொடியில் காமதேவனை சாம்பலாக்கியது. தேவர்கள் நடுங்கினர். உலகமே அதிர்ந்தது. ஏனென்றால் அந்த 3வது கண் என்பது கோபத்தின் சின்னம் மட்டுமில்லை, அது உண்மையை காணும் ஞானத்தின் கண். கட்டுப்பாடில்லாத ஆசை எவ்வளவு அழகாக இருந்தாலும் அழிவைத்தான் தரும் என்பதை காட்டிய தருணம் அது.